தமிழ்நாட்டில் கூடுதலாக ரூபாய் 430 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறது டைட்டன் நிறுவனம். உலக முதலீட்டாளர் மாநாட்டில் தமிழ்நாடு அரசுடன் இன்று ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. டைட்டன் நிறுவன முதலீடு காரணமாக கூடுதலாக 1400 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான மேலும் கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் தீபா, இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். நேற்றும் இன்று உலக முதலீட்டாளர் மாநாடு 2 நாள் மாநாடு சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெறுகிறது. நேற்று மட்டும் 5.5 லட்சம் கோடி இலக்கை ஏற்கனவே நாம் அடைந்துவிட்டோம். முதலமைச்சர் தெரிவித்தது போல 5.5 லட்சம் கோடி நாம் இலக்கை அடைய வேண்டும் என்று, ஆனால் நேற்று நாம் அந்த இலக்கை அடைந்து விட்டோம். தற்போது பார்த்தீர்கள் என்றால் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு வருகிறது. நேற்று மட்டும் 100க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வுகள் போடப்பட்டிருந்தது. இன்று 300க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. பல்வேறு உலக முன்னணி நிறுவனங்கள் நேற்று பார்த்தீங்கன்னா வின்பாஸ், ஹூண்டாய் மோட்டார்ஸ், டாடா, டிவிஎஸ், அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூரை சேர்ந்த 7 முக்கிய நிறுவனங்கள், ஆஸ்திரேலியாவை சேர்ந்த காற்றாலை நிறுவனங்கள் என, அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவின் ஃபர்ஸ்ட் சோலார் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிறுவனமும், அதாவது செமி கண்டெய்னர் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிறுவனமும் தற்போது ஒப்பந்தங்கள் போடப்பட்டு வந்த நிலையில் தற்போது டைட்டன் இன்ஜினியரிங் அண்ட் ஆட்டோமேஷன் லிமிடெட் என்று சொல்லப்படுகிற இந்தியாவினுடைய அந்த நிறுவனம் 430 கோடி ரூபாயில் வாட்டர் டேப் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையை தமிழகத்தில் அமைக்க இருக்கிறது. இதன் மூலம் 3400க்கும் மேற்பட்டோருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தற்போது அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு வருகின்றன. உங்களது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தீபா.